இதற்கான சங்கீதம் 23:6 நாம் பார்க்க முடியும். சோத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபை வரை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எனக்கு அன்பானவர்களே, ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த வருஷம் மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 2026 ஆண்டு மட்டுமல்ல, உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்கள் நன்மை உங்களை தொடரும், கிருபை உங்களை தொடரும். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை, ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். சோத்திரம். அதுதான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார். யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். யோசுவாவை பார்த்து சொன்னவர் இங்க உங்களை என்னையை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். மோசை எழுந்தது போல, யோசுவா எழுந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். விலக மாட்டேன். எது வரைக்கும்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இந்த ஒரு வருஷத்துல மட்டும் கிடையாது, உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த உங்களோடு கூட இருந்து உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமல் இருப்பார். அது மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் அவருக்கு முன்பாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறாராம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருக்கு முன்பாக பயமில்லாமல் என்ன செய்யணுமா? பரிசுத்தத்தோடும் நீதியோடு என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். லூக்கா 1:71. லூக்கா 1:71. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். உயிரோடு நாளெல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக ஊழியம் செய்ய. எப்படி ஊழியம் செய்யணும்? பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடும் நீதியோடு ஊழியம் செய்ய கட்டளை சொல்கிறார். எது வரைக்கும்? உயிர் இருக்கிற வரைக்கும். கிட்டையிலாத வரைக்கும் கிடையாது. உயிர் இருக்கிற வரைக்கும் என்னதான் கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். கண்மானவர்களே, அப்ப ஆண்டவர் இப்படி ஜீவனுள்ள நாளெல்லாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நம்ம ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும்?